பிரியன், இப்போ என்ன சிக்கல்னா, இப்போ ஃபேர் டீலிமிட்டேஷன் செந்தில் சொன்ன மாதிரி அன்னைக்கு திமுக நேற்று திரும்ப கனிமொழி என்ன பேசுறாங்களோ அதே தான் இன்னைக்கு நிலைப்பாடு. அன்னைக்கு எல்லாரும் கையெழுத்து போட்டாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன நிலைப்பாடு எடுத்துட்டாங்கன்னா, நோ டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரையறையே கூடாதுன்ற இடத்துக்கு நகர்ந்து விட்டு திமுக பார்த்தீங்களா 3 டிமாண்ட் வைக்குது. பாஜகவோடு போறாங்க, அங்கே போய் ஓட்டு போட போறாங்க அப்படின்ற அந்த ஷிஃப்ட் இருக்குல்ல, இது எதுக்காக இந்த அரசியல் நடக்குது? இதன் மூலம் என்ன சொல்ல வராங்க? ஏன் காங்கிரஸ் திமுக பாஜக உறவுன்னு சொல்லிட்டு இருக்கு? எல்லாரும் ஏன் நிலைப்பாட மாத்திக்கிட்டாங்க? என்ன எல்லாரும் மாத்தல, திமுக அதே நிலைப்பாடு. இல்ல நான் சொல்றது அவங்க சொல்லுங்க. நான் அதே தான் திரும்ப சொல்றேன். இப்போ ஏன் நோ டீலிமிட்டேஷனுக்கு போயிட்டு திமுக பாஜகன்னு பேசுவதன் காரணம் என்ன? ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்போ தீர்மானம் போட்ட போது திமுகவோட கூட்டணி கட்சிகளும் திமுகவோட இருந்தாங்க. அந்த கூட்டணி கட்சிகளே வந்து நோ டீலிமிட்டேஷன் தீர்மானத்துக்கு ஒத்துவதுறாங்க. ஏன் அது நடக்குமா? போன்றவர்கள்லாம் இப்படி ஒரு ஸ்டாண்டை மாற்றுறது ரொம்ப வேடிக்கையான விஷயமா இருக்கு. அதாவது ஒரு கொள்கை பிடிப்பு உள்ள ஒரு தலைவராக இருக்காரு. அவர் வந்து இப்போ பார்லிமெண்ட்லேயே ரெப்ரஸன்டேஷன் இல்லாத தாவேக்கா சொல்கிற ஒரு பேச்சை கேட்டுட்டு இவங்க வந்து ஸ்டாண்டை மாற்றுறாங்க. தாவேக்காவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் கிடையாது, பார்லிமெண்ட்டில் அது ஒன்றும் பண்ண போகிறதில்ல. எதுக்காக ஒய் ஹவ் சேஞ்ச் யுவர் ஸ்டாண்டு? டிஎம்கேயோட கூட்டணி கட்சிகள்லாம், அது ஐயூஎம்மாக இருக்கலாம், மற்ற கட்சிகளாக இருக்கலாம், சிபிஎம் சிபிஐ எல்லாமே ஃபேர் டீலிமிட்டேஷன் தானே. இப்போ ஏன் நோ டீலிமிட்டேஷன் அந்த எல்லைக்கு ஏன் போனீங்க? ஆக்சுவலாக அதில் ஒரு அந்த சேஞ்ச் வந்து திமுகவோட கூட்டணி கட்சிகள் ஏன் பண்ணினாங்க? இப்போ இல்லை, முந்தி இருந்தவங்க இப்போ போனவங்க ஏன் பண்ணினாங்க? அது முக்கியமான கேள்வி. அதாவது பார்லிமெண்ட்லேயே ரெப்ரஸன்டேஷன் இல்லாத தாவேக்கா சொல்றதை கேட்டுட்டு நீங்க ஏன் ஆடுறீங்க? ஆக்சுவலா திமுகவோட கூட்டணி, இப்போ இருக்கிற கூட்டணி கட்சிகள், அது ஒரு பாயிண்ட் இருக்கட்டும். இப்போ வந்து அரசியலில் நிரந்தர நண்பர்கள் இல்லை, நிரந்தர எதிரிகள் இல்லை. இது அறதப்பழசான ஒரு விஷயம் அரசியல். இது மாதிரி பேசுறது அது வந்து கனிமொழி சோமு பேசுறது வந்து நம்ம எடுத்துக்கணுமா? இல்லை, கனிமொழி பேசினா எடுத்துக்கலாம், கனிமொழி சோமு பேசினா எடுத்துக்கணுமான யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி மாணிக் தாக்கூர் சொல்றாரு புதிய நண்பன் பாஜகன்றாரு. பாஜக திமுகவுக்கு புதிய நண்பன் இல்லையா? அது பழைய நண்பன் தான். அது பழைய நண்பன் தானே, 99 நண்பன் தானே. அரசியலில் சேஞ்சஸ்லாம் வருது, சூழலுக்கு ஏற்றதான் சார் மாறும். அப்போ அப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருந்தோம்லாம் கிடையாது. 98 ஏடிஎம்கே பாஜக ஆட்சி கவுத்த உடனே 99 டிஎம்கே போய் சேர்ந்தது. 2004 என்னாச்சு? வாஜ்பாய் விட்டு நீங்கள் யூபிஏக்கு வந்தீங்க, சோனியா காந்திக்கு வந்தீங்க. 2013 நீங்கள் சோனியா விட்டு வெளில வந்தீங்க. 2016 மறுபடியும் சோனியாவோட சேர்ந்தீங்க. அதானே வரலாறு. அப்போ வரலாறு அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் பாஜகவோட கிட்ட போக மாட்டீங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? திமுக கேட்குறீங்க? எஸ், தாவேக்காவுக்கு இப்படி கேட்கலாமா? கண்டிப்பா. தாவேக்கா பாஜக நெருக்கிறது பேசியாச்சு. திமுகவுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கு, நெருக்கமா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார். அதில் எந்த சந்தேகம். அந்த டீலிமிட் இப்போ ராஜா என்ன சொன்னார் தெரியுமா? அந்த டீலிமிட்டேஷனை பற்றி பேசும்போது அதை படித்து பார்த்துட்டு தமிழ்நாட்டுக்கு பாதகம் இல்லாமல் இருந்தால் 2 விஷயம். ஒன்று வந்து நீங்கள் வந்து 71 543 மெயின்டைன் பண்ணுங்க. அதை நீங்கள் ஏற்றினீங்க வச்சுக்கோங்க. 750 ஏற்றினீங்கன்னா 7.18%. மணி சார் சொன்ன மாதிரி 7.18% போடுங்க. இல்லை எல்லாருக்குமே ஆவரேஜாக 50-50 ஏற்றுங்க. ஆவரேஜாக 50-50 ஏற்றினீங்கன்னா 80 இருக்கிற யூபிக்கு ஒரு 40 போனால் 120 ஆகும். நமக்கு வந்து ஒரு 40 இருக்கு. இப்போ நமக்கு வந்து 39-40 இருக்கு. நான் 20னா ஒரு 60 ஆகும். 50% ஏற்றினா எப்படி பார்த்தாலுமே இப்போ நமக்கும் யூபிக்கும் 40 நம்ம இருக்கோம் வச்சுக்கோங்க. அவங்க 80 இருக்காங்க. நம்ம 60 போகும்போது அவங்க 120 போவாங்க. அந்த ப்ரொபோர்ஷன் அப்படியே தான் இருக்கு. அதில் ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் ஒன்று இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அந்த ப்ரொபோர்ஷன் அப்படியே தான் மெயின்டைன் ஆகுது. நம்ம பாயிண்ட் என்னன்னா, திமுக வந்து தமிழ்நாட்டுக்கு பாதகம் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயம் நடந்தா நாங்க ஒத்து போன்ற லெவல்ல தான் இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு பாதகம். ஆனா ஒரு சின்ன இல்ல, ஏற்கனவே ஒரே ஒரு நிமிஷம் பிரியன், இதுல என்னன்னா வேணுகோபால் அவர்கள் தான் 50% வந்து 2 கோரிக்கை அவர் தான் பேசுறார் நாடாளுமன்றத்தில். அப்போ பேசுறப்ப 50 விழுக்காடு அப்படின்றப்ப அமித்ஷா வாய்மொழியா உத்தரவு கொடுக்குறாங்க. ஆமா, மகளிர் இடஒதுக்கீடையும் இது 2ஐயும் பேசுறப்ப ஆசா அவர்கள் தான் அது மட்டும் எங்களுக்கு பத்தாது, எம்பிக்கள் எண்ணிக்கையை மட்டும் உயர்த்தக்கூடாது, தொகுதி மறுவரையையும் நீங்க 71 வச்சுதான் நீங்க ஃப்ரீஸ் பண்ணணும்னு பேசுறாங்க. காங்கிரஸ் அப்ப 50%க்கு ஒத்துக்குச்சு, வேணுகோபால் பேசி இருக்கிறார். ஆனா திமுக என்ன நிலைப்பாடு எடுத்ததோ இன்றைக்கு முரசொலியில் வந்திருக்கு. திரும்ப கனிமொழி அவர்கள் 3 டிமாண்ட், அதே டிமாண்ட்ல தான் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன பிறகும் ஏன் திமுக பாஜகன்னு பேசுறாங்க? நோ டீலிமிட்டேஷன் போயிட்டு திமுகவை அங்க தள்ளுறாங்க. ஏன் பண்றாங்கன்னா பாஜக வந்து அந்த நம்பர்ஸை ஏத்துறதுல தெளிவா இருக்காங்க சார். அந்த நம்பர்ஸை ஏற்றும் போது தமிழ்நாட்டுக்கு எந்த பாதகம் வரக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு இன்க்ரீஸ் வரணும்ன்றது பாயிண்ட். பாஜக 543 ஃப்ரீஸ் பண்றது ஐடியாவே கிடையாது. அவங்க 700 பார்லிமெண்ட் 850 பேர் உட்கார்ற மாதிரி கட்டியிருக்காங்க. அவங்க
அவங்க தெளிவாக வந்து நார்த் இந்தியாவில் ஓட்டை வாங்கி வின் பண்ணுறதுக்கான ஒரு முடிவில் அவங்க இறங்கியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நிச்சயமாக நம்பர்ஸை வந்து ஏற்றுறதுக்கான முழு முயற்சியில் அவங்க இறங்குவாங்க. அப்படி நம்பர்ஸை ஏற்றும் போது தமிழ்நாட்டுக்கான வாய்ப்பை வந்து நீங்கள் 50% அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க மசோதாவில் கொண்டு. அதுக்கு எதிர்காலத்திலையும் ஒரு சேஃப்கார்டு ஏதாவது பண்ணிட்டீங்க, எதிர்காலத்திலையும் பிரச்சனை வராது. இதே 50% இன்னும் 15 வருஷம் கழிச்சு அப்படியே ஒரு லெவலில் போச்சுன்னா திமுக அதுக்கு ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது, சரி மறுக்க முடியாது. அது முந்தைய நிலைப்பாடு தானே சார். அவங்களோட டிமாண்ட் நான் படிக்கிறேன் சார். ஒரே ஒரு விஷயம் தான், அந்த முந்தைய நிலைப்பாடும் இப்போ வந்து நோ டீலிமிட்டேஷன்ஸோட தாவேக்கான நிலைப்பாடு வேற வேற தானே. அந்த இடத்துல சார் மாறினது செந்தில் அவர்கள் சொன்ன மாதிரி திமுகவிடம் கூட்டணி கட்சிகளா இருந்தவர்கள் தான் நோ டீலிமிட்டேஷனுக்கு மாறி இருக்கிறாங்க. திமுக அன்னைக்கு என்ன டிமாண்ட் வச்சுச்சு? 7.18 மெயின்டைன் பண்ணணும். அது மெயின்டைன் பண்ணணும். எம்பிக்கள் எண்ணிக்கை உயர்வு எல்லாரும் பேசுறது 50%. அது ஓகே. அது எது பேஸ் பண்ணி 71. அடுத்து ப. சிதம்பரம் அவர்கள் தான் சொன்னாங்க, இன்னைக்கு ஏத்திட்டு போயிருவாங்கப்பா, திரும்ப தொகுதிகள் மறுவரையறை பண்ணுவாங்கல்ல கமிட்டி பண்றப்ப நமக்கு குறைஞ்சிரும்ன்றப்ப அதுக்கும் 71. அதையும் டிமாண்ட்ல வைக்கிறாங்க. அடுத்து இதை ஃப்ரீஸ் பண்ணுங்க 30 வருஷம்னு. இதுல எங்க திமுக மாறினதா இல்ல? இது இல்லாம பெண்களுக்கான 33 விழுக்காடு எல்லாத்தையும் இதுல எங்க திமுக மென்போக்கு? திமுக எங்கேயுமே மாறல சார். பாஜகவோட மாற்றம் தான் இங்க இருக்கு. ஆக்சுவலா இது திமுக மாறுறது இல்ல. பாஜக மாறுது. திமுக மாறுதுன்னு சொல்ல வரல, பாஜக மாறுது. தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் சூழல் மாறி இருக்கு, அவ்வளவுதான். என்ன சூழல் மாறுது? இங்க வந்து பாஜக எதிர்ப்புன்ற ஒரு விஷயத்தை திமுகவோட நாங்க தான் கையில் எடுக்கணும்ன்ற விஷயத்த இவங்க பண்ண பாக்குறாங்க. யாரு? தாவேக்கா பண்ண பாக்குறாங்க. அந்த விஷயத்துல தான் வந்து திமுக வந்து பாஜகவை நோக்கி தள்ளுறாங்க. பாஜகவை நோக்கி பாஜக இந்த மசோதா ஆதரிக்க நீங்க சொல்றதுல ஒரே புள்ளி, நாங்க தான் திமுக பாஜக எதிர்ப்புல ஜவாப்தாரி, நாங்க தான் இருக்க விரும்புறோம், திமுக இருக்க கூடாது புஷ் பண்றாங்க. நம்ம இப்பதான் அரசியலா நம்ம நகர்ந்து இருக்கோம். இல்ல நான் டெக்னிகாலிட்டிஸ் வேண்டாம். இல்ல டெக்னிகாலிட்டிஸ் இல்ல, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இல்ல பிரியன் வந்தோனே நான் வரேன். நான் அரசியலா பிரியன் மாதவன் அதை தொட்டு காட்டினார். நாங்க இந்த பாஜக எதிர்ப்பு ஓட் பேங்குக்கு நாங்க தான் ஜவாப்தாரியா இருக்கோம். ஆமா, திமுக கிளைம் பண்ண கண்டிப்பா கிடையாது. புஷ் பண்ணி தள்ளுவோம். அந்த புஷ்ல தான் அவங்க போறாங்க. ஆக்சுவலா திமுகவுக்கு என்னன்னா 2 எதிரி அட் அ டைம் டீல் பண்ண முடியாது. அவங்க கொஞ்சம் சாஃப்டா போக விரும்புறாங்க பாஜகவோட. 29 எலெக்ஷனுக்கு முன்னாடி வரையும் அப்ப ஏதாவது சேஞ்சஸ் வந்தாலே தவிர அதுக்கு முன்னாடி வரையும் சாஃப்டா இருக்கிறதா திமுக சாஃப்டா இருக்கதா விரும்புறாங்க சார். அது எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். குறுக்க வராதீங்க சார். இருங்க சார். இல்ல அவர் எனக்கு நேரம் தந்தார், அதனால வந்து உடைச்சு பேசணும். இல்ல அவர் என்கிட்ட வந்தார், அதனால வந்து நீங்க பேசுங்க சார். சிலதெல்லாம் வந்து வெளிப்படையா பேசி தான் சார் பேசுங்க. பிரியன் சொல்லுங்க. நான் பதில் வாங்குறேன். ப்ளீஸ் காத்துருங்க ப்ளீஸ். they want to go very soft. இன்னைக்கு செந்தில் பாலாஜியை பத்தி அனிதா ராதாகிருஷ்ணன் பத்தியும் கவர்னர் வந்து ஃபைல் பெண்டிங்கா இருக்கு. சோ சாஃப்டா போக விரும்புறாங்க. சாஃப்டா போக விரும்புறாங்க. இது பல விஷயங்கள சாஃப்டா போக வரும். 2 எதிரிகள் டீல் பண்ண முடியாது சார். எங்களுடைய முக்கியமான எதிரி விஜய். விஜய் நாங்க டீல் பண்ண வேண்டியதா இருக்கு. விஜய் டீல் ரொம்ப ஷார்ப்பா சார். இருங்க, திமுக எடுக்கிறது தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு பொலிட்டிக்கலா சில விஷயங்கள் எடுக்கும்போது மாறி மாறி எடுப்பாங்க. அதான் முன்னாடி சொல்லி காமிச்சேன். 99 ஏன் வந்தது, 2013 என்னாச்சு, 2004 என்னாச்சு, திமுக மாத்திக்கவே மாட்டாங்க ஸ்டாண்டர்ட் அப்படிலாம் கிடையாது. சூழலுக்கு ஏற்ப மாத்திப்பாங்கன்னு பாயிண்ட். ஆக்சுவலா ரொம்ப ஷார்ப்பா சார் நீங்க கேட்ட கேள்வி அரசியலா தான். ஏன் வந்து திருப்பி பாஜகவும் திமுக இணக்கமா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை தாவேக்கா ஏற்படுத்துங்கிறதுக்கு 3 ரீசன். 1, பழனியில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை 2 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு செய்த விவகாரத்தில் ஒருவர் அமைதியா பேச விடுங்க. முதல்ல ஃபேக்ட் தப்பா சொல்லாதீங்க. ஒரு நிமிஷம். சென்னையில ஒரு ஏக்கர் 100 கோடி இல்ல. பழனியில ஒரு ஏக்கர் 100 கோடி வேணுமா இல்லையா? ஏன் இவ்வளவு பதறாரு மணி? இல்ல பழனியில ஒரு ஏக்கர் 100 கோடியா? முதல்ல என்ன பேச விடுங்க. அமைச்சர் சொன்னதுனே. அமைச்சர் சொன்ன வார்த்தை. ஒரு ஏக்கர் 100 கோடி நீதிமன்றம் சொன்ன வார்த்தை. 1 கோடியாங்க. அவர் பேச விடுங்க. ஃபேக்ட்ல பேச விடுறாரா இல்லையா? டெக்னிகாலிட்டி என்ன பேச விடுறாரா இல்லையா? பழனியில ஒரு ஏக்கர் 100 கோடி 1 கோடி வச்சுக்கோ. சென்னையில ஒரு ஏக்கர் 1 ரூபாய். வெறும் 1 ரூபாய் மணி ஓகேவா? வெறும் 1 ரூபாய், 1 லட்சம் ரூபாய். ஒரு நிமிஷம், வெறும் 1 ரூபாய் வச்சுங்க. முறைகேடாக ஒரு பத்திரப்பதிவு நடந்திருக்கு. நீதிமன்றம் அந்த பத்திரப்பதிவை ரத்து செய்திருக்கிறது. அந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒருவர் மர்மமான முறையில் சிறையில் மரணம் அடைகிறார். சரி, அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட சப் ரிஜிஸ்ட்ரார் ஐசியூல இருக்கிறார். இந்த பிரச்சனைகளை திசை மாற்ற வேண்டும் தாவேக்காவிற்கு. டெல்டா காஞ்சி போய் கிடக்குது. இன்னும் மேட்டூர் அணைக்கு தண்ணி வரல. டெல்டா பிரச்சனைய, மேகதாது பிரச்சனைய வச்சு திமுக தாவேக்காவுக்கு நெருக்கடி கொடுக்குது. அனைத்து கட்சி கூட்டத்தை மேகதாதுவுக்கு கூட்டுங்க. தாவேக்காவை திருப்பி திமுக கேக்குது. காவிரி வறண்டு போய் கிடக்குதுன்னு சொல்லுது. இதை டைவர்ட் பண்ணணும். அப்ப 2 இது 1. அடுத்தது காங்கிரஸ் எந்த இடத்திலையும் காட்டி கொடுத்துடக்கூடாது. இப்ப இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினா எல்லாரும் என்ன செய்வாங்க? கர்நாடக காங்கிரஸ் அரசை கண்டிச்சு தீர்மானம் போடுவாங்க. அப்ப காங்கிரஸ் தமிழ்நாட்டிற்கு வஞ்சகம் செய்கிறது அப்படிங்கிறது எக்ஸ்போஸ் ஆகும். காங்கிரஸ் மீதான கோபம் தாவேக்கா மீதான கோபமா திரும்பும். அப்ப தாவேக்கா என்ன நினைக்குது? காங்கிரஸ்
ஆர்எஸ்எஸ் காப்பாத்துறதுக்கு திமுக மீது பழி போடுகிறது. எந்த திமுக மீது? ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தே மாதரன் பாடல் விவகாரத்துல மசோதாவில் அவ்வளவு காத்திரமான வாதங்களை வச்ச திமுகவை திருப்பி திருப்பி பாஜகவுடைய இயக்கமா இருக்குன்னு சொல்ற தாவேகா பாஜக கண்டிக்க கூட மறுக்குது. இவங்க எல்லாரும் ஆமா ஆமா அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு புள்ளி பேசலாம். பிரேக். அப்புறம் முக்கியமான ஒரு அர்த்தம், இஸ்லாமியர்கள் ஓட்டு கடந்த தேர்தலில் சாலிடா திமுகவுக்கு வந்தது. அதை எப்படியாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பெறுவதற்கு காங்கிரஸ் திட்டம். ரெண்டு விஷயம் இருக்குங்க இதுல. இப்ப கனிமொழி அவர்கள் பேசுறப்ப இந்த எம்பிக்களுக்கான கூட்டத்தை ஏன் கூட்டுறாங்கன்றப்ப இதுக்கு பின்னணியில் யார் இருக்க, யார் தாவேகாவை இயக்குறாங்க அப்படின்னா, அப்ப யார் இயக்குறாங்க, அவங்களுக்கு பிறகு என்ன கணக்கு இருக்கு, இல்ல திமுக என்ன கணக்கு போடுது, இந்த அரசியலை பேசலாம்னு நினைக்கிறேன்.